laissera point, il ne t'abandonnera point. Moïse appela Josué et lui dit en présence de tout Israël, fortifie-toi et prends courage, car tu entreras avec ce peuple dans le pays que l'Éternel a juré à leur père de leur donner, et c'est toi qui le... Amen. தமிழ் வாசிங்க பாப்போம். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடே கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னான். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க அவனை நோக்கி, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போவாய், அதை இவர்கள் சுதந்திரிக்கும்படி செய்வாய். ஆமென். அடுத்தது ஓகே 8வது வசனத்தை ஒரு வாசிக்க பார்ப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோட கூட இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். ஓகே, இது ஒரு அருமையான ஒரு வசனம். இந்த வசனத்தை யோசுவாவுக்கும் ஆண்டவர் சொன்னார், மோசேக்கும் ஆண்டவர் சொன்னார். இப்ப இந்த காரியம் என்னவென்று கேட்டால் மோசே யோசுவாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியமா இருக்கிறது. இன்றைக்கு ஆவியானவர் இந்த மத்தியான நேரத்திலே நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், பலம் கொண்டு திடமனதாயிரு. ஏனென்று கேட்டால் பலன் நமக்கு தேவை. இந்த பலம் இல்லாதபடியால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே சில விதமான போராட்டங்கள் வருகின்ற நேரத்திலே நம்மளால தாக்கு பிடிக்க முடியாமல் இருக்கிறது. ஆனால் வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், பலம் கொண்டு திடமனதாய் இருக்குங்கள் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. இப்ப மோசே யோசுவாவுக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், மோசேயினுடைய மரணம் சம்பவிக்க போகிறது. நல்லா கவனிக்கணும், மோசேயினுடைய நாட்கள் முடிய போகிறது. மோசேயினுடைய நாட்கள் முடிய போகிறது. 120 வயது மாத்திரம் அவர் இருக்கிறார். கண்கள் அவருக்கு இருளடையவும் இல்லை, பலன் குன்றி போகவும் இல்லை, குறைந்து போகவும் இல்லை என்று பிஸ்கா மலைக்கு கொண்டு போகிறார். பிஸ்கா மலையிலிருந்தே எல்லா கானா ஊரை பார்க்கிறார். ஏனென்று கேட்டால் கானா ஊரை காண்பே போக முடியாத அந்த வாக்குத்தத்த வார்த்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாத ஒரு காரியம். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் அந்த பிஸ்கா மலைக்கு மேலே கொண்டு போயிட்டு காண்பிக்கிறார். இதுதான் கானாவூர், நீர் நடத்தி வந்த ஜனங்கள் சுதந்திரித்து போகிறதான தேசம், பாலும் தேனும் ஓடுகிறதான இந்த தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள், இதை நீர் பார்த்து கொள் என்று மேலே மலைக்கு கொண்டு போகிறார். ஆனால் அதே போலதான் இந்த யோசுவாவுக்கு, ஏனால் யோசுவா அதற்கு பிறகு ஜனங்களை நடத்த வேண்டும், ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த வேண்டும், குடும்ப வாழ்க்கையில நடத்த வேண்டும், இவர்களை சரியான யுத்தத்திலே நடத்த வேண்டும். அப்ப நடத்த வேண்டும் என்று சொன்னால் முதலாவது என்ன நடக்கணும்? யோசுவா பலன் கொள்ள வேண்டும். யோசுவாவே சறுக்கி விழுந்து விட்டால், யோசுவாவுக்கே பலன் இல்லாமல் போய்விட்டால், யோசுவாவுக்கே தகுதி இல்லாமல் போய்விட்டால் அந்த ஜனங்களை யார் நடத்த முடியும்? இதுதான் மோசே யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏனென்று கேட்டால், நீர் இப்படிதான் இருக்க வேண்டும். பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது. 6வது வசனத்தை இருக்கா போடுங்க பாப்போம். 6வது வசனத்தை சுமதியக்கா வாசிங்க பாப்போம். 6வது வசனத்தை டக்குனு 6வது வசனத்தை நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். பாருங்க, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். இப்ப எல்லாருக்கும் சொல்லுகிறார். இப்ப யோசுவாவுக்கு மாத்திரம் சொல்லல, ஆண்டவரை விசுவாசித்து அந்த விசுவாச பாதையிலே நடந்து வந்தவர்கள், பல யுத்தங்களை கண்டவர்கள், எல்லா விதமான அற்புதங்கள் அடையாளத்தை கண்டவர்கள், இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களுக்கு மோசேக்கு கைவிடுகிறதுக்கு விருப்பம் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருமே அவர்கள் கானாவூருக்கு போக வேண்டும் என்கிறதான ஒரு விருப்பம், ஒரு தாகம், ஒரு வாஞ்சை யாருக்கு இருந்தது? மோசேக்கு இருந்தது. ஏன்? ஆண்டவருடைய இருதயத்துக்கு ஏற்றபடிதான் அவர் செயல்பட்டார் என்று வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. அதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதே. எபிரேய நாக்கியன் எழுதும் பொழுது சொல்லுகிறார், மோசே தேவனுடைய வீட்டிலே அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான் என்று. ஏன்? ஆசாரிப்பு கூடாரத்துக்கு போகும் பொழுது, ஆண்டவரிடத்திலே வார்த்தை கேட்க போகும் பொழுது, அவருடைய சமூகத்திலே போகும் பொழுது என்ன இருந்துச்சு? மோசேயுடைய உள்ளம் ஒரு திறந்த வாசலை போல இருந்தது. எதையுமே ஆண்டுடைய சன்னிதானத்திலே கேட்கத்தக்கதான ஒரு வல்லமை பெற்றதான ஒரு தேவ மனுஷன். இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். ஜனங்களை வழிநடத்தும் பொழுது அந்த ஜனங்களுக்கு எல்லாரையும் சமமாய் நடத்துகிறார். ஒருவரை தாழ்த்தி ஒருவரை உயர்த்தவில்லை. ஆகவே எல்லாரையும் சமமாக ஒரு பெற்ற பிள்ளைகளை போல வழிநடத்தி வருகிறதான ஒரு நல்ல ஒரு தலைவனாக ஆண்டவர் தேர்ந்தெடுத்து, அழைத்து தேர்ந்தெடுத்து அவரை கொண்டு வருகிற நேரத்திலே, ஆனால் அதற்கு பிறகு அந்த ஜனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வழிநடத்த வேண்டும். ஆகவே
ஆவிக்குரிய வாழ்க்கையை வழிநடத்த வேண்டும் என்றால் விசுவாசத்திலே அவர்களை வழிநடத்த வேண்டும், வார்த்தையிலே அவர்களை வழிநடத்த வேண்டும், ஆவியானவருக்குள்ளே அவர்களை வழிநடத்த வேண்டும். இதெல்லாம் இருக்கிறபடியால் இப்ப என்ன சொல்லுகிறார், நீங்கள் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் உங்களுடைய இருதயம் திடமனதாய் இருந்தால்தான் நீங்கள் போக முடியும். அப்ப இருதயம் திடமனதாய் இருக்க வேண்டும் என்ற என்ன செய்யணும், நீங்கள் முதலாவது பலனடைய வேண்டும். உங்களுடைய இருதயம் பலமுள்ளதாய் இருக்க வேண்டும். உங்களுடைய இருதயம் ஆவிக்குரிய இருதயம் ஆகிய உங்கள் இருதயம் எப்படியா இருக்க வேண்டும், பலனுள்ளதா இருக்க வேண்டும். ஏனென்று கேட்டால் பலன் குன்றி போயிடக்கூடாது. அப்ப பலமா இருந்தால்தான் என்ன நடக்கும், திடமனதாய் உங்களுடைய வாழ்க்கை நடந்து போக முடியும். இப்ப திடமனதாய் நடக்கணும், இருதயம் சோர்ந்து போயிடக்கூடாது. இருதயத்துல ஏதாவது ஒரு போராட்டம், விசுவாச போராட்டம் வரும் பொழுது, யுத்தம் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுடைய இருதயம் அப்படியே இருக்க வேண்டும். எப்படி இருக்க வேண்டும், திடமனதாய் இருக்க வேண்டும். இது இருந்தால்தான் நீங்கள் கானாவூரை சுதந்தரித்துக் கொள்ள. இப்ப நாம நம்முடைய பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ளுகிறதுக்கு இது ரெண்டு முக்கியமான ஒரு காரியம். என்ன காரியம் வேணும், நமக்கு ஒரு பலன் தேவை. இந்த ஆவிக்குரிய பலன் தேவை, தேவனுடைய வார்த்தையினுடைய பலன் தேவை, ஆவியானுடைய பலன் தேவை. இப்ப இந்த மூன்று காரியங்களும் நமக்கு தேவைப்படுகிற ஒரு காரியம். அப்ப என்ன சொல்லுகிறார் இங்கே மோசே சொல்லும் பொழுது, நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களுக்கு பயப்படவும் திகைக்கவும் வேண்டாம். யாருக்கு பயப்பட வேண்டாம், உலகத்துக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். விசுவாசத்தை கரைப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். பரிசுத்தத்தை கரைப்படுத்துறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய இருதயம் எப்படியா இருக்க வேண்டும், திகைத்திடக்கூடாது. உங்களுடைய இருதயம் தடுமாற்றத்துக்குள்ள போயிடக்கூடாது. அப்ப என்ன சொல்லுகிறார், அவர்களை பார்த்து பயப்படா இருங்கள், ஆனால் உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார். இப்ப என்ன ஒரு முக்கியமான ஒரு காரியம் என்று கேட்டா, அந்த நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவரோடு கூட பயணிக்கிறதான ஒரு வாழ்க்கை. இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. பாருங்க, நாங்க நல்லா பாடி ஆராதித்தோம், நல்ல ஆண்டுடைய நாமத்தை தொழுது கொண்டோம், நல்ல ஆர்ப்பரித்தோம், நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்தணும், சோத்திரம் பண்ணோம், துதித்தோம். ஏன், ஆண்டவரோடு கூட நம்முடைய இருதயம் எப்படியா இருக்கிறது, இணைக்கப்பட்ட ஒரு இருதயமா வந்துருச்சு. இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார், யோசுவாவுக்கு கற்றுக் கொடுக்கிறார். நீ யுத்தத்திலே ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் உன்னோடு வர வேண்டும். உன் குடும்பத்திலே ஜெயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் உன்னோடு வர வேண்டும். அப்பொழுதுதான் உன்னுடைய வாழ்க்கையில எப்படியாய் நீ வாழ முடியும், பலனுள்ள ஒரு மனுஷனாய் வாழ முடியும், திகைப்புள்ள ஒரு மனுஷனாய் வாழ முடியும். இது ரெண்டும் நடக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரோடு நீர் சேர்ந்து நடந்து கொள்ள வேண்டும். ஆண்டவரோடு நீர் சேர்ந்து நடந்தால் என்ன நடக்கிறது, உலகத்தை பார்த்ததான ஒரு பயம் உனக்குள்ளே வராது, யுத்தத்தை பார்த்ததான பயம் உனக்குள்ளே வராது. நீர் பாலும் தேனும் ஓடுகிறதான தேசத்தை நீர் சுதந்தரிக்க வேண்டும் என்று சொன்னால், நீ பரலோகத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், பரலோகத்துக்குரியவனாய் நீ மாற வேண்டும் என்று என்ன நடக்க வேண்டும், நீங்கள் பலன் கொண்டு திடமனதா தான் இருக்கணும். நீங்க சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கை சோர்வுக்குள்ள இது எனக்கே இன்றைக்கு நேற்றைய நாள் இந்த வார்த்தை இந்த நாள்ல கொஞ்சம் கொஞ்சம் பார்க்கும் பொழுது எனக்கே கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு. ஏன், நானும் சில காரியங்களிலே அப்படியே தடுமாற்றத்துக்குள்ள போயிட்டேன். இழப்பு, அம்மாட இழப்பும், இன்னொரு பக்கத்துல போய் பார்த்துட்டு வந்தாலும் ஒரு பக்கத்துல இழப்பும், இன்னொரு பக்கத்துல ஊழியத்துல எந்த விதமான வளர்ச்சிகளும் காண முடியாமல் இருக்கிறது. 2 வருஷம் ஆயிட்டு ஜெபிச்சு கொண்டு வருகிறோம், பிரயாசப்படுகிறோம். ஆனால் ஒரு விதமான ஒரு காரியத்தை எங்களால காண முடியாமல் இருக்கிறது. ஆனால் தேவ சமூகத்தில் இருந்த பொழுது அருமையான ஒரு வார்த்தை வருகிறது, பலன் கொண்டு திடமனதாயிருது. அப்ப எங்கே விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். எந்த அளவுக்கு கேள்வியை எழுப்புகிறோமோ அந்த அளவுக்கு தேவனுடைய வார்த்தை மூலமா தான் ஆண்டவர் பேசுவார். என்ன நடக்கிறது, நீங்கள் பலன் கொள்ள வேண்டும், ஆனால் நீங்கள் திடமனதாய் இருக்க வேண்டும். ஏன், கர்த்தர் உங்களோடு கூட அவர் பயணிக்கிற அடியால் நீங்கள் உலகத்தில் இருக்கிறதான மனுஷரை கண்டு பயந்து விடக்கூடாது. அதுதான் சொல்லுகிறார். பாருங்க, அழகாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று, அவர்களை பார்த்து நீர் பயப்பட வேண்டாம். அவர்களை பார்த்து உனக்கு பயம் தேவையில்லை. ஏன் என்று கேட்டால், நான் உன்னை தான் உருவாக்கினேன், உன்னை தான் நான் படைத்திருக்கிறேன், உனக்கு தான் என்னுடைய காரியங்களை நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன். ஆகவே நீர் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அருமையா இந்த வார்த்தை. இப்ப 7வது வார்த்தைக்கு போகும் பொழுது பாருங்க, 7வது வார்த்தை வாசிங்க பாப்போம். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, பாருங்க, யோசுவாவை அழைத்து. இப்ப 2வது காரியம், இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறார், அந்த விசுவாச பயணத்திலே கடந்து வருகிறார்கள். அப்ப விசுவாச பயணத்துல கடந்து வரும் பொழுது அவர்களை எல்லாருக்கும் பொதுவாய் சொல்லுகிறார். அப்ப பாருங்க, குடும்பத்துல நாம எல்லாருக்கும் பொதுவாய் ஜெபிப்போம்,
பொதுவாய் சொல்லிக் கொடுப்போம். வார்த்தையை நாங்கள் பொதுவா எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அழைப்பு இருக்கிறது, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். ஆகவே ஆண்டவர் உனக்கு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார், நல்ல நோக்கத்தை வைத்திருக்கிறார். இது எல்லாருக்குமே பொதுவாய் சொல்லப்படுகிற வார்த்தை, எல்லாரும் கேட்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுவோம். இரண்டாவது, ஒரு தனி மனிதனுடைய காரியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். யாருக்கு பேசுகிறார்? யோசுவாவுக்கு பேசுகிறார். இப்ப நமக்கும் பேசுகிறார். என்ன பேசுகிறார்? பின்பு மோசே யோசுவாவை அழைத்து. ஏன் என்று கேட்டால், மோசேக்கு பின்னால இருந்தவர் இந்த யோசுவா நமக்கு தெரியும். இப்ப யோசுவாவுக்கு தெரியும் யுத்தத்துக்கு போகும் பொழுது என்ன செய்ய வேண்டும் என்று. முதலாவது என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க வேண்டும். இரண்டாவது என்ன செய்ய வேண்டும்? எந்த இடத்துல எந்த ராஜா இருக்கிறார், என்ன எப்படியாப்பட்ட காரியங்கள் செய்ய வேண்டும். இன்னைக்கு பாருங்க, நமக்கு யுத்தம்னா நமக்கு தெரியும். என்னன்னு கேட்டா, அந்த இடத்துல கொண்டு போய் டவார்னு அமெரிக்காக்காரன் போடுறான், அந்த ஆள் போய் சேர்ந்துறான். எந்த இடத்துல இருக்கிறானோ அந்த மாளிகைக்கு கொண்டு போய் பாம்பே போடுறான், அந்த இடத்துல ஆள் முடிஞ்சு. ஆனால் அன்றைக்கு ஜிபிஎஸும் இல்ல, அன்றைக்கு விமானமும் இல்ல, ஒன்றும் இல்ல. அப்ப ஆவியானவர் தான் அவர்கள் என்ன செல்லுகிறார்? அவர்களுக்கு ஜிபிஎஸ் எல்லாமே. ஆவியானவர் தான் அவர்களை நடத்துகிறார். ஆவியானவர் தான் அவர்களுக்கு எல்லாமே கற்றுக் கொடுக்கிறார். அதே போலதான் இப்ப என்ன நடக்கிறது? பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, பாருங்க அடுத்த வாசிக்கு போவோம். இஸ்ரவேல் எல்லாரையும் பார்த்திருக்கிற இஸ்ரவேல் எல்லாரையும் பார்த்திருக்கிற அவனை நோக்கி இப்ப இரண்டாவது வார்த்தை வெளிப்படுகிறது. என்னன்னு கேட்டா, பலன் கொண்டு திடமனதாய். முதலாவது சொல்லிட்டார், ஓகே, பொதுவா நாம எல்லாருக்கும் வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் சொல்லிட்டோம், பொதுவா ஒரு 150 பேருக்கு சொல்லிட்டோம், விசுவாச குடும்பங்களுக்கு சொல்லிட்டோம், சபைக்கு வருகிறவர்களுக்கு சொல்லிட்டோம். ஓகே, இது அவர்களுக்கு தெரியும். கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறவர்கள், ஓகே, நீங்க விசுவாசங்கள் இருக்கணும்ப்பா, நீங்கள் விற்கிற ஆராதனைக்குள்ள போயிடக்கூடாது, நீங்கள் ஆண்டவரை பின்பற்றணும், நீங்க ஆண்டவரை தவிர வேறொரு தெய்வங்களுக்கு நீங்கள் பின்பற்றி போயிடக்கூடாது. ஏனென்று கேட்டால், அதுக்குத்தான் 10 கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குத்தான் நியாய பிரமாணம் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதுக்குத்தான் 613 கட்டளைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதெல்லாம் நீங்கள் பின்பற்றிட்டு தான் வரணும். எந்த ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு கேட்டா, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பின்பற்றணும். அப்பதான் உங்களுடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளலாம். அப்பதான் நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற கானாவூரிலே நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஆகவே நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், தேவனுடைய நியமங்கள், தேவனுடைய நியாய பிரமாணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கலாம். ஆனால் சொல்லிக் கொண்டு வந்துகிற நேரத்திலே இப்ப பண்றாரு. இப்ப யோசுவாவுக்கு ஒரு விசேஷித்த அழைப்பு நமக்கு தெரியும். இப்ப யோசுவாவை அழைத்தவுடன் என்ன சொல்லுகிறா பாருங்க, இஸ்ரவேல் எல்லாரையும் பார்த்திருக்க அவனை நோக்கி. யாரு? எல்லா ஜனங்களும் பார்த்திருக்க. குடும்பத்தில் 5 பேர் இருக்காங்கன்னு சொன்னா 5 பேரும் பார்க்கத்தக்கதான. இப்ப ஆண்டவர் பேசுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், இதுதான் உன்னுடைய அழைப்பு, இதுதான் ஆண்டவர் உன் மேல் வைத்திருக்கிறதான காரியம் என்னவென்று கேட்டால், நீரும் பலன் கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். ஏன்? ஆண்டவர் உன்னோடு நடக்கிறார், ஆண்டவர் உன்னோடு உள்ளத்திலே இருக்கிறார். நீர் கரம் பிடித்து அவரோடு கூட சேர்ந்து போக வேண்டும். அப்பொழுதுதான் யுத்தத்திலே ஜெயம், அப்பொழுதுதான் யுத்தத்திலே வெற்றி. என்ன பண்ணுகிறா? அவனை நோக்கி பாருங்க, வாசிக்க பார்ப்போம். பலன் கொண்டு திடமனதாய். இப்ப பலன் கொண்டு திடமனதாயிரு. ஏன் என்று கேட்டால், உனக்கு பலன் இல்லாமல் போயிடக்கூடாது. இவ்வளவு காலம் என்ன பலத்தோடு இருந்த? மோசே ஜெபித்தார், நான் யுத்தத்துக்கு போனேன். மோசே ஜெபித்தார், எனக்கு பல ராஜாக்களை முறியடித்தேன். மோசே ஜெபித்தார், மோசே கற்றுக் கொடுத்தார், நான் அந்த வழியில போனேன். மோசே எதெல்லாம் சொல்லி கொடுத்தாரோ அந்த வழியில நான் போயிட்டேன். ஆனால் இப்பொழுது மோசே சொல்லுகிறார் பாருங்க, பலன் கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு. பாருங்க, பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு, முற்பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய், நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். போய் அதை இவர்களுக்கு சுதந்தரிக்கும்படி செய்வாய். இப்ப சொல்றாரு, இப்ப செய்வாய், நீ நிச்சயமா இதை செய்வாய். அதுதான் யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டதான அந்த அழைப்பு. இதிலே நமக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு. நமக்கு என்ன அழைப்பு? ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய அழைப்பு, ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய தெளிவான ஒரு அழைப்பு. என்ன? ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறதான காரியம். அன்றைக்கு யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, இது நமக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவாவு மாத்திரம், அந்த ஜனங்கள் மாத்திரம் சுதந்திரித்துக் கொள்ளுகிறதுக்காக கொடுக்கப்பட்டதல்ல. பூமியிலே நமக்கு என்ன ஆசீர்வாதம் தேவையோ அதை ஆண்டவர் கொடுக்கிறதுக்கு போதுமானது. அதுதான் கடந்த நாட்களிலே சொன்னேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நான் சொன்ன வார்த்தை அருமையாய் ஆண்டவர் பேசுறாங்க. உங்கள் குறைகள் என்ன இருக்கிறதோ அந்த குறைகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இதே போலதான் என்ன நடக்கிறது? இப்ப யோசுவாவுக்கு மோசே சொல்லிக் கொடுக்கிறார், நீர் பலன் கொள்ள வேண்டும்.
நீர் திடமனதா இருக்க வேண்டும். உன்னுடைய இருதயம் திடமனதா இருக்க வேண்டும், தைரியமா இருக்க வேண்டும். சோர்ந்து போயிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில சோர்வு வந்துடக்கூடாது. நீ லீடர், நீ ஜனங்களை வழிநடத்தணும், நீ ஜனங்களை விசுவாசத்துல வழிநடத்தணும், ஆராதனையில வழிநடத்தணும், ஜனங்களுக்கு நீ கற்றுக் கொடுக்கணும், நியாயப்பிரமாணங்களை கற்றுக் கொடுக்கணும். நான் கற்றுக் கொடுத்திருக்கிறேன், ஆண்டுடைய பிரசன்னத்தை நீ கற்றுக் கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லிட்டு அவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று கேட்டால், இவர்களை கொடுப்பேன் என்று இவர்களுடைய பிதாக்களுடைய ஆணையிட்ட தேசத்துக்கு நீ இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் அதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி செய்வாய். நீ நிச்சயமாய் இதை செய்வாய். அடுத்த வசனம் 8வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர். பாருங்க, கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ யோசுவாவுக்கு நல்லா தெரியும், மோசே எப்பெல்லாம் அவருக்கு பிரச்சனை வருதோ அப்பெல்லாம் தேவ பாதத்துக்கு ஓடிடுவார். எப்பெல்லாம் ஜனங்கள் எதிர்த்து வருகிறார்களோ அப்பெல்லாம் தேவனுடைய கோராக்கு எதிர்த்து வந்தாலும் சரி, கோராக்கின் புத்திரர்கள் எதிர்த்து வந்தாலும் சரி, மற்ற ஜனங்கள் யாரை எதிர்த்து வந்தாலும் என்ன பண்ணுவார்னு கேட்டா தேவ சமூகத்துக்கு ஓடி போயிறார். இது யோசுவாவுக்கு நல்லாவே தெரியும். இப்ப அதுக்குத்தான் அவர் சொல்லுகிறார் கேட்டா, நான் தேவ சமூகத்தில் இருந்ததை அறிவீர், நான் தேவ சமூகத்துக்கு ஓடி ஆசாரிப்பின் கூடாரத்துக்கு போனதை நீ அறிவீர். ஏனென்று கேட்டால் அங்கிருந்து தான் ஆண்டவர் பேசுவார், அங்கிருந்து தான் ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பார். இந்த காரியத்தை நீர் இப்படிதான் செய்யணும். எதை செய்தாலுமே என்ன, மோசைக்கு ஒரு பழக்கம் இருந்துச்சு, ஆண்டுடைய சமூகத்து பலிபீடம் செய்யறது கூட என்ன நடக்கிறது. இன்னைக்கு பாருங்க, நாங்க 30 ரூபாய்க்கு போனோம், இந்த கில்துராவுக்கு போனோம், 30 ரூபாய்க்கு வாங்கி வந்துட்டோம். ஆனா அதே போல இன்னும் கொஞ்சம் நாள் போனோம்னு சொன்னா நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் நல்லது கொண்டு வருவோம். ஓகே, அது காசு கொடுக்குறோம், வாங்கிட்டு வரோம். ஆனால் இந்த ஆண்டவர் இந்த மோசைக்கு இந்த பலிபீடத்தை குடம் நீர் எப்படி செய்யணும்னு ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. எத்தனை அடி இருக்கணும், எத்தனை உயரம் இருக்கணும், எப்படியாப்பட்ட காரியங்கள் செய்யணும், எதுல செய்யணும், எப்படி செய்யணும் என்று ஆண்டவர் கற்றுக் கொடுக்க. இப்ப இதெல்லாம் யோசுவா பார்த்திருக்கிறார். பார்க்கும்பொழுது தான் சொல்லுகிற, பாருங்க, இன்னும் பாருங்க, போகிறவர் அவர் கர்த்தர் தாமே உனக்கு முன்பதாக போகிறவர், அவர் உன்னோடு இருப்பார். இப்ப 2 காரியங்கள். ஒன்று, நம்முடைய இருதயம் திடனா இருக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கை பலனுள்ளதா இருக்க வேண்டும் என்று சொன்னால், பலமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஆண்டவர் நம்மோடு நடந்தால்தான். இப்ப ஆண்டவர் நம்மோடு நடக்காவிட்டால் என்ன நடக்கும்? நம்முடைய வாழ்க்கையில சின்ன சாதாரணமான ஒரு காரியம் வந்தாலுமே நம்மளால தாங்க முடியாது, எதையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது, எதையுமே பயணிக்க முடியாது. ஏன்? நம்முடைய வாழ்க்கையில அந்த சோர்வு நம்மை அப்படியே ஆளுகை செய்துவிடும், பலவீனம் நம்மை ஆளுகை செய்வது. இதற்குத்தான் யோசுவா ஏனென்று கேட்டால், நீ ஒழுங்கா இருந்தால் தான். நல்லா கவனிக்கணும். இப்ப யோசுவா சரியான பாதையில இருந்தா தான் பின்னுக்கு வருகிற ஜனங்கள் சரியான பாதையில வருவார்கள். இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? யோசுவாவுக்கே கை கால் இழுத்து போயிருச்சு, யோசுவாவுக்கே இருதயத்துல அங்கங்க கொழுப்படைச்சு அவருக்கு ஒரு சர்ஜரி செய்ய வேண்டும் என்று சொன்னா என்ன நடக்கும்? ஒன்றுமே நடக்காது. இப்ப என்ன பண்றாரு ஆண்டவர்? சொல்லுகிறார், இல்ல, நீர் ஒரு சரியான ஒரு லீடர், ஆண்டவர் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறார், உனக்கு தெரியும். ஆகவே என்னுடைய உண்மைத்துவத்தை அறிந்திருக்கிறேன், என்னுடைய உத்தமத்தை அறிந்திருக்கிறேன், ஆண்டவரை ஆராதிக்கிறதை அறிந்திருக்கிறேன், நியாய பிரமாணத்தை ஆண்டவர் சொன்னதை மாறுபாடாலாம் சொல்லல, என்னத்தை சொன்னாரோ அதை தான் நான் எழுதி கொடுத்திருக்கிறேன். அங்கே மோரியா அங்க மலைக்கு நான் சீனாய் மலைக்கு போகும் பொழுது நீ பார்த்து கொண்டிருந்த, யுத்தத்துக்கு போகும் பொழுது நீ என்னுடைய வாழ்க்கையில நான் எப்படி ஜபிக்கிறது என்று நீ பார்த்து கொண்டிருந்த. ஆனப்படியால் நீ என்ன பண்ணு கேட்டா, கர்த்தர் தாமே உமக்கு முன்பதாக போகிறார். ஏன் என்று கேட்டால், உனக்கு முன்பதாக போனால்தான் அவர் உன்னோடு இருப்பார். ஏன் கேட்டா, அவர் உனக்கு முன்பதாக போயிருவார். நீ எங்கெல்லாம் போறீரோ அங்கெல்லாம் போயிருவார் ஆண்டவர். நீ எந்த இடத்துக்கு போகிறீரோ அது ஆண்டவர் உனக்கு கொடுத்த கிருபை. ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கொடுத்த ஒரு மகா பெரிய ஒரு கிருபை பாருங்க. இன்றைக்கு கொஞ்சம் பேர் தான், கொஞ்சம் வேதனை தான், கொஞ்சம் கவலை தான், கொஞ்சம் துக்கம் தான், கொஞ்சம் துயரம் தான். ஆனாலும் ஒன்று என்னவென்று கேட்டால், ஆண்டவர் நம்மோடு கூட பயணிக்கிறார். இதுதான் பெரிய ஒரு காரியம். இப்ப எந்த ஒரு மதத்திலுமே இல்லாத ஒரு காரியம் நம்முடைய சத்திய வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால் பாருங்க, ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் தாமே உமக்கு முன்பதாக, பாருங்க, உனக்கு முன்பதாக. அப்ப ஒவ்வொருவருக்கு முன்பதாக அப்ப யோசுவாவுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், கர்த்தர் உனக்கு முன்பதாக போகிறார். அதுக்கு தான் உன்னுடைய இருதயம் எப்படியா இருக்க வேண்டும்? பலனுள்ளதாயிருக்கிறதே, திடமனதாயிருக்கணும். இப்ப திடமனதாயும் பலமும் இருந்தால் தான் நீ ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப என்ன சொன்னா, போகிறவர் அவர் உன்னோடு இருப்பார், அவர் உன்னை விட்டு. இப்ப 2வதுக்குள்ள வந்துட்டார். இப்ப 1வது ஏற்கனவே எல்லா ஜனங்களுக்கும் சொல்லிட்டார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இப்ப 2வது தொடவையை ஞாபகப்படுத்துங்க. 2வது பாருங்க, ஒரு வசனம் 2 தடவை பாருங்க, ஆண்டவர் அடிக்கடி இந்த சொல்லுவார், மோசே மோசே அப்படின்னு 2 தடவை சொல்லுவார். ஆபிரகாமே ஆபிரகாமே,
அப்ப ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது 2-3 தடவை ஆண்டவர் கொடுத்து கொண்டே இருப்பார். நமக்கு ஆண்டவர் வேதத்தை வாசிக்க வாசிக்க 2-3 தடவை பேசுவார். இதுதான் உன்னுடைய வாழ்க்கையில அழைப்பு, இதுதான் உன்னுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம், இதை விட்டு நீ போயிடக்கூடாது. அப்ப என்ன காரணம்? அதை நாங்கள் ஆவியானவருக்குள்ள நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப என்ன நடக்கிறது? விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம் என்றார். இதே அதிகாரத்தை நீங்க வச்சுக்கொண்டு பாருங்க. நீங்க வாசிக்க பார்ப்போம், 23வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். அதிலே 23வது வசனத்தை வாசிக்க தம்பி நீங்க. L'Éternel donna ses ordres à Josué, fils de Nun. Il dit, fortifie-toi et prends courage, car c'est toi qui feras entrer les enfants d'Israël dans le pays que je jurerai de leur donner, et je serai moi-même avec toi. Amen. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, பாருங்க, நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இப்ப 2வது முறை பாருங்க, இப்ப 3வது முறை கொண்டு வந்துட்டாரு. 3 நல்லா கவனிக்கணும். பைபிளை இன்னும் எத்தனை தடவை சொன்னாருன்னு நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்க்கணும். அடிக்கடி ஆண்டவர் நமக்கு பேசுகிறார். என்ன காரியத்தை பேசுகிறார்? இது பொல்லாத காலம், நேரத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. புதிய ஏற்பாடுல சொல்றது போல இது பொல்லாத காலம், உன்னுடைய நேரத்தை நீ பிரயோஜனப்படுத்திக் கொள்ளு. அப்ப என்ன, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொல்லாத உலகத்துல வாழுகிறதால நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரை கற்றுக் கொடுக்கிறது என்ன? இப்போ யோசுவா பாருங்க, அவருக்கு கற்றுக் கொடுக்கிறாராம். கற்றுக் கொடுக்க மோசை கற்றுக் கொடுக்கிறார். ஒரு காரியத்தை சொல்ற, அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ வாசிங்க பாப்போம். நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. 3வது முறையும் அந்த வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. 3வது முறை ஏன் என்று கேட்டால் 3 தடவை அவனுடைய வாழ்க்கையில அது இருக்க வேண்டும். அதை அடிக்கடி சொன்னால் தான் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த பலன் கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும். இப்ப சொல்லும் பொழுது சொல்லுகிறா பாருங்க, அழகா பேரும் போடப்பட்டிருக்குது. அவர் நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, நீ பலன் கொண்டு திடமனதாயிரு. இஸ்ரவேல் புத்திரருக்கு விட்டுக் கொடுத்த தேசத்தில் நீ அவர்களை நடத்தி கொண்டு போவாய், நான் உன்னுடனே இருப்பேன் என்று கட்டளையிட்டார். இப்ப பாருங்க, இப்ப 3வது ஆண்டவரும் பேசுகிறார். இப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட வருவேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இப்ப இதே காரியத்தான் யோசுவா 1:5, 1:9 நாங்கள் பார்க்கிறோம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று. இப்ப என்னத்துக்கு ஆண்டவர் இந்த வார்த்தை அடிக்கடி சொல்லுகிறார் என்று கேட்டால், இது நமக்காக கொடுக்கப்பட்ட வசனம், இது வேறு யாருக்கோ கொடுக்கப்பட்ட வசனம் அல்ல. அப்ப ஒவ்வொருவருக்கும் இந்த வசனம் கொடுத்திருக்கிறபடியால் அப்ப ஜெபிக்கும் பொழுது, ஆண்டுடைய சமூகத்தில் நாங்கள் இருக்கும் பொழுது, ஆண்டவரே நீ சொல்லி இருக்கிறல்லவா பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் இருக்கிறேன் ஆண்டவரே, ஆனால் நீ என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் எனக்கு முன்பதாக போவேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா ஆண்டவரே, நீர் என்னோடு கூட வருவேன் என்று சொல்லி இருக்கிறீரா? நீர் இப்பொழுது என்னுடைய பிரச்சனை இதுவாயிருக்கிறது, நீர் என்னோடு தான் வந்து பயணிக்க வேண்டும், இது என்னுடைய வாழ்க்கையினுடைய ஆண்டவரை காரியத்தை உம்முடைய கருத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்ல ஆண்டவர், இதுக்குத்தான் நாம சொல்றோம் வார்த்தையை மனப்பாடம் பண்ணு, இதுக்குத்தான் சொல்றோம் வார்த்தையை வாசி, இதுக்குத்தான் சொல்றோம் வார்த்தையை கொஞ்சம் தியானி. ஏன் இந்த காரியம் அடிக்கடி யோசுவாவுக்கு ஆவியானவர் வெளிப்படுத்துகிற ஒரு காரியம். இப்ப நமக்கு ஆண்டவர் இந்த நாட்களிலே வெளிப்படுத்துகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், பலம் கொண்டு திடமனதாயிருங்கள். ஏன் என்று கேட்டால், உலகத்தை பார்த்து பயப்படாதீர்கள், அவர்கள் அதே சூழ்நிலையில் தான் இருப்பார்கள், அதே காரியத்தில் தான் இருப்பார்கள். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை அது அல்ல, நான் உங்களோடு பயணிக்கிறேன். உங்களுக்கு முன்பதாக, அதாவது மோசே தேவ சமூகத்திலே அவர் படுத்து கிடக்கும் பொழுது சொல்ற, ஆண்டவருடைய சமூகத்தில் அப்படியே படுத்துட்டார். ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு வணங்கா கழுத்துள்ளவர்கள், இவர்களை நான் என்ன செய்ய முடியும்? ஆனாலும் ஆண்டவரே, நான் உம்மிடத்துல விண்ணப்பிக்கிறேன். என்ன விண்ணப்பிக்கிறேன்? நீர் எனக்கு முன்பதாக உம்முடைய சமூகம், அப்பதான் நான் வருவேன். ஆண்டவரே, நீர் எப்ப என்னோடு கூட பயணிக்கிறதோ அப்பதான் நான். இது ஒரு புடிவாதமான ஜெபம். இந்த ஜெபத்தை நாம் வேதத்துல தான் கற்றுக்கொள்ள முடியும். இப்ப பாருங்க, இப்ப நல்ல அருமையான ஒரு காரியம் என்னவென்று கேட்டா, யோசுவா 10:25 ஒருக்கா வாசிங்க பார்ப்போம். யோசுவா 10:25 தம்பி ஒருக்கா வாசிங்க பார்ப்போம். யோசுவா 10:25 அடுத்த புத்தகத்தை திருப்பிடுங்க. 25. Josué leur dit, ne craignez point et ne vous effrayez point, fortifiez-vous et ayez du courage, car c'est ainsi que l'Éternel traitera tous vos ennemis contre lesquels vous combattez. Amen. அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். இப்ப நல்லா கவனிக்கிற இந்த அதிகாரத்தை வீட்டுல போய் வாசிக்க, நல்ல இன்ட்ரெஸ்டான ஒரு அருமையான சம்பவம். 5 ராஜாக்களை பிடிச்சிட்டாங்க. நமக்கு தெரியும் 33 ராஜாக்களுக்கு மேல யோசுவா
அவர் வந்து கொண்டு அந்த தேசத்தை சுதந்திரித்தாருன்னு நமக்கு தெரியும். இப்ப 5 ராஜாக்களை பிடிச்சி கெபியில போட்டுட்டாங்க. இப்ப சிங்க கெபியில இருக்கிற மாதிரி இப்ப 5 ராஜாக்களும் இருக்கிறாங்க. இருக்கும் பொழுது இப்ப யோசுவாவுக்கு யாரு கற்றுக் கொடுத்தது? மோசே கற்றுக் கொடுத்தார். அதுக்கு பிறகு யாரு கற்றுக் கொடுத்தது? ஆண்டவரே கற்றுக் கொடுத்தார். இப்ப 3வது முறையாக என்ன பண்றாரு? இப்ப ஜனங்களுக்கு இவர் கற்றுக் கொடுக்கணும், மூப்பர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும், விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கணும், யுத்த வீரர்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன பண்றாருன்னு கேட்டா, ராஜாக்களை பிடிச்சா சும்மா இருப்பார்களா? பிடிச்சுதான் பார்க்க முடியுமே. பிடிச்சா அதுவும் 5 ராஜா, ஒரு ராஜாவா இருந்தாலும் பரவாயில்ல, 5 பேரையும் பிடிச்சி கெபியில போட்டுட்டாங்க. இவங்க பயங்கர ஆட்கள், பொல்லாத ஆட்கள். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. இப்ப எல்லாம் இருந்துச்சு சொன்னா முழு உலகத்தையும் பிடிச்சு அப்படி. அதுவும் இன்றைக்கும் பொறை பயம். இன்றைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாருங்க, அன்றைக்கு போட்ட அந்த திட்டம் இன்றைக்கும் பயம். சாதாரண சின்ன நாடு, எல்லாருமே பயம், கால் வைக்க முடியல, பயம். ஆனால் இன்றைக்கும் டூரிஸ்ட் போய்கிட்டு தான் இருக்காங்க. இன்றைக்கும் அங்கங்க போயிட்டு அந்தந்த இடத்த இயேசு கிறிஸ்துனுடைய அந்த கல்லறைகளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க. பிளைட் ஓடிக்கொண்டு தான் இருக்குது. அந்த அளவுக்கு இன்றைக்கும் அந்த யுத்தம் நடந்தாலும் அங்க செய்ய வேண்டிய காரியம் செய்து கொண்டுதான் இருக்குது. கர்த்தர் கொடுத்ததான மகா பெரிய ஒரு கிருபை. அப்ப ஒன்று. 2வது பாருங்க, அன்றைக்கு இருந்ததான யுத்த புருஷர்கள் இன்றைக்கு இருப்பாங்கன்னு சொன்னா முழு உலகமுமே அங்க கையில வந்துடும். அந்த அளவுக்கு அவர்கள் பொல்லாதவர்கள். பாருங்க எப்படியாப்பட்டவங்க. இப்ப என்ன பண்ணுது? அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும், பாருங்க அடுத்தது சொல்லுகிறார், பலத்து திடமனதாயிருங்கள். காரியத்தை சொல்லும் பொழுது சொன்னா, நீங்கள் பலத்த திடமனதா இருக்கணும். உங்களுடைய இருதயம் திடமனதா இருக்கணும். உங்களுடைய இருதயம் சோர்ந்து போயிடக்கூடாது. உங்களுடைய இருதயம் பாருங்க, ஒரு சில வியாதி, சாதாரண ஒரு வியாதி வந்தோன்னா என்ன பண்றோம் நாம? ஐயோ என்னால முடியல, ஐயோ தலைவலி வந்துட்டா தாங்க முடியல, $1000 6 மணி தேலத்துக்கு ஒருக்கா போடு, நம்ம 4:30 மணி தேலத்துக்கு முதல்ல போட்டுறது. அந்த 1:30 மணி தேலத்துக்கு முன்னாடியே போட்டு மரத்தை நிற்க மாட்டேங்குது, அட்டி போட்டு தள்ளுறது. இல்லாத பரிஷ்டமோ எல்லாம் போட்டு எதோ பண்ணி பார்க்கிறோம், இல்லாத அந்த இஞ்சியை தட்டி பார்க்கிறோம், எதோ. சாதாரண ஒரு தலைவலி, சாதாரண ஒரு காய்ச்சல், சாதாரண ஒரு தடுமல் இந்த தேசத்துல, குளிர் தேசத்துல வர்றதெல்லாம் இயல்பு, நமக்கு தெரியும். அப்ப என்ன நடக்குது? இதுக்கு நமக்கு பதற்றம், பயம். ஐயா என்ன நடக்க போகுது? அடுத்து சளி அடைச்சு போயிருமா, சளி காஞ்சு போயிருமா? இது நமக்கு பயம். ஓகே, இருக்கிறது நல்லது, இதுக்கு பாதுகாப்பு முக்கியம். ஆனால் பாருங்க, இப்ப என்ன வேதம் சொல்லுகிறது கேட்டா, நீங்கள் கலங்காமலும் பலத்த திடமனதாயிருங்கள். இந்த திடமனது முக்கியம். இந்த திடமனது தான், இந்த திடமான ஒரு பாருங்க, திடகாத்தமான மனுஷன் பாரு, கல்ல போல நிக்கிறான். என்னதான் பண்ணினாலும் ஆள் பாரு விழுவுற மாதிரி இல்லை, வெட்டி சாய்க்கவே முடியல. ஒருத்தரை பார்த்து சொல்லும், பெரிய ஆள் ஊர்ல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுவோம், பயங்கர ஆளை பார்த்து சொல்லுவோம், என்ன அவன் பயங்கர திடகாத்தமானால் அவனை ஒன்று செய்ய முடியாது. ஆனால் இதுதான் ஆவிக்குரியவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு இருதயம், விசுவாசிகளுக்கு இருக்க வேண்டிய ஒரு இருதயம். இப்ப இததான் யோசுவாவுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த பிறகு, மோசே கற்றுக் கொடுத்த பிறகு இப்ப ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னவென்று கேட்டா, நீங்கள் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, என்ன காரியம் வந்தாலும் சரி, நீங்கள் உங்களுடைய இருதயம் பலவீனமா போயிடக்கூடாது. அந்த இருதயத்துக்கு வேற விதமான எலும்பு அங்கங்க இருந்து எடுத்து போட்டு வைக்க கூடாது. அது இருக்கட்டும் ஒரு பக்கத்துல. 12 லட்சம் 20 லட்சம் செலவழிச்சு பாருங்க, திடீர்னு வருத்தம்னா என்ன பண்ணுவாங்க? போயிட்டு கொஞ்சம் ஆட்டை செக் பண்ணி பாரு. இப்ப அப்படிதான் கொண்டு வந்திருக்காங்க டாக்டர் மாறலாம். 40 வயசு வந்தோன்னா கண்டிப்பா நீ போயிட்டு ஆட் செக் பண்ணி தான் ஆகணும். ஆனா அங்க போய் பார்த்தா ஓடு என்ன ஓட விட்டு பொந்து வாசல என்னால ஏழு களைச்சு போயிட்டு கடைசியா சொல்லிட்டா டாக்டர், ஒரு 5 நிமிஷம் ஓடு. சரி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. ஓடி பார்த்தா ஒன்றும் இல்லை. கடைசியா பார்க்க போனா அங்க எனக்கிட்ட இருந்த காசு தான் போனிச்சின்னு ஒழிய இருதயத்துல ஒரு வியாதியும் இல்லை, இருதயம் சரியாதான் இருக்கிறது. அப்ப பாருங்க, ஒன்று ஆண்டுடைய சமூகத்துல இருக்கும் பொழுது சின்ன காரியம் வந்தாலுமே பதற்றம், பயம், அது எல்லாருக்கும் இருக்குது. பயம் வந்துருது, பதற்றம் வந்துருது, ஐயோ என்ன செய்யறது, எது செய்யறது. ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், திடமனதா இருங்கள். நீங்கள் திடமனதை இருந்தால் தான் என்ன பண்ற, சத்ரு உள்ள வரமாட்டான். குடும்பத்துக்குள்ள வழிவாசல நாம் வைத்திடக்கூடாது, இருதயத்துக்குள்ள வழிவாசல நாம் வைத்திடக்கூடாது. இப்ப இதுதான் யோசுவா சொல்லுகிறார், அந்த ஜனங்களுக்கு, யுத்த புருஷர்களுக்கு சொல்லுகிறார். நீ என்னவென்று கேட்டால், யுத்தத்துல நீங்கள் 5 பேரை பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, நல்லது. 5 பேரை கண்டு பயன்படுறாங்க. கொண்டு வந்ததே 5 பேர், 5 ராஜாக்களை பிடிச்சு கொண்டு வந்தாச்சு. இப்ப பாருங்க, கல்லனை பிடிச்சோன்னா போலீஸ்காரனுக்கு பயம் வந்துடும். அடுத்து அவனை வெளியே விட்டா என்ன செய்வான்னு தெரியாது. இப்ப இந்தியாவில, இலங்கையில நமக்கு தெரியும், பிடிச்சிட்டோன்னு சொன்னா கடந்த நாட்கள்ல பாருங்க, சொந்த புருஷனையே மனைவி என்னாச்சுன்னா டக்குன்னு வெட்டு அப்படியே என்ன பண்றா, டாய்லெட் குடிக்குள்ள போட்டாச்சு. நமக்கு தெரியும், நம்ம பார்த்துருக்கு. இதெல்லாம் இப்ப நமக்கு புதுசு கிடையாது, இதெல்லாம் பழசா மாறிட்டு. இப்ப என்ன பண்றதுன்னா கடன்னு வெட்டி அப்படியே போட்டாச்சு டாய்லெட் குழியில. இப்ப இது இந்தியாவில மட்டுமா நடக்குது, இலங்கையிலேயும் ரொம்ப நடக்குது. நமக்கு தெரிஞ்ச உண்டு, தெரியாத எத்தனையோ நடக்குது.
இது ஒரு சாதாரண காரியம் பாருங்க. ஒரு கணவனை வெட்டி கடன்னு வெட்டி, அதுவும் திடகாத்தமான மனுஷனா இருந்திருக்கலாம். கணவன் சொன்னாவே கொஞ்சம் திடகாத்தமா தான் இருந்திருப்பான். எப்படி நனைஞ்ச கோழி மாதிரி இருந்திருக்க மாட்டார், கண்டிப்பா கொஞ்சம் திடகாத்தமா தான் இருந்திருக்கும். அந்த ஆளைய போடுன்னு போட்டு, அதே போல இன்னொரு காரியம் நமக்கு தெரியும். சொந்த தாயே மகள் வந்து கொலை பண்ணி அப்படியே போட்டுருச்சு, குழி வெட்டி புதைச்சிருச்சு. எவ்வளவு பெரிய உலகத்துல நம்ம பொல்லாத உலகத்துல இருக்கிறோம். இப்ப இதெல்லாம் தாங்கிறதுக்கு என்ன தேவை? திடமனம் தேவை. இது அன்றைக்கு இங்க இலங்கையில நடந்துச்சு, இந்தியாவில் நடந்துச்சு, இது நம்ம இருக்கிற இடத்துலயும் நடக்கலாம். ஆகவே இருதயத்தை திடப்படுத்திக் கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். இதனால் உங்களுடைய விசுவாசம் கரைந்து போயிடக்கூடாது. இது முக்கியம். இப்ப என்ன பண்ணுகிறா? நீ கலங்காவலும் பலத்த திடமனதாயிருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அப்ப என்ன? நீ உங்களுடைய திடமனதாய் நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களோடு பயணிக்கிற பொழுது உங்கள் வாழ்க்கை நன்மையாதான் அமையும், உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாகத்தான் இருக்கும். பாருங்க, சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது சொல்லுகிறார். இப்ப முதலாவது ஒரு காரியத்தை நாங்க பார்க்க போகிறோம். 3 காரியத்தை கடன்னு பார்த்துருவோம் நேரம் போகிறபடியால். ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில பலன் கொண்டு திடமனதா இருக்கிறதுக்கு என்ன தேவை என்று கேட்டா, நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனம் மிக மிக ஒரு முக்கியமான காரியம். இப்ப தேவ வசனம் நம்முடைய இருதயத்துல ஊற்றப்படும் என்று சொன்னால் 27:14 சங்கீதத்தை எடுத்து வாசிக்க பார்ப்போம். 27:14 ஒரு கட்டக்கண வாசிக்க பார்ப்போம். Espère en l'Éternel, fortifie-toi et que ton cœur s'affermisse. Espère en l'Éternel. Amen. ஆமென். வாசிங்க பாப்போம். கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. பாருங்க, திடமனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திரு. உனக்கு வரும் போராட்டம் பிரச்சனை. இப்ப நம்ம பாருங்க, ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்பதாக நமக்கு என்ன சொல்வாங்க? பாஸ்டர்மார் என்ன சொல்வாங்க? வா, ஆண்டவர் உனக்கு சுகத்தை தருவார். வா, உனக்கு விடுதலை கிடைக்கும். வா, உன்னுடைய வீட்டில் இருக்கிறதான பிரச்சனைகள் போராட்டங்கள் நீங்கும். ஆனால் வந்த பிறகு தான் நமக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா எல்டிடி என்ன செய்வார்கள் கேட்டால், அந்த நாட்கள் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது நியூஸ்ல சொல்லுவாங்க, அப்படியே ஐயோ பிடிச்சிட்டாங்க, ராணுவம் பிடிச்சிட்டு கேம்பை பிடிச்சிட்டுன்னு. இப்ப எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டா, ராணுவத்தை அப்படியே உள்ளுக்கால எடுத்து போட்டுட்டு அடிச்சு அப்படியே அவ்வளவு ராணுவத்தை கொன்றுவார்கள். எல்டிடி நமக்கு தெரியாது, முடிஞ்ச கதை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன ஒரு ரகசியம்னு கேட்டா, பாஸ்டர்மார் கூப்பிடும் பொழுது உங்களுக்கு நாங்களும் அப்படித்தானே கூப்பிடுறோம். வாங்க, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும், சுகம் கிடைக்கும், உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும், நீங்க சமாதானம் இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்கன்னு கொண்டு வந்த உடனே தான் என்ன நடக்குது? அப்பதான் நெச்சுரோல் உண்மையான வாழ்க்கைக்குள்ள நாங்கள் வருகிறோம். சபைக்கு வந்தோன்னு நம்முடைய வாழ்க்கை எப்படியா இருக்கிறது என்று கேட்டால், நம்முடைய வாழ்க்கை கயிறுல நடக்கிறது போலதான். ஆகவே அந்த கயிறு எப்படி நம்ம மேல பில்டிங்ல அந்த பில்டிங்க்கு இந்த பில்டிங்க்கு கயிறை கட்டி அந்த நடக்கிறோமே, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய பயணமாய் இருக்கிறது. அப்ப என்ன? நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் இருக்கின்ற காலங்களில ஆண்டுடைய சமூகத்திலே இருக்கின்ற பொழுது அப்பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். நீ பரலோகத்துக்கு போகணுமா? நீ வார்த்தையை சுதந்திரித்துக் கொள்ளணுமா? நீ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா? சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ளணுமா? உன்னுடைய வாழ்க்கையில சுகமா இருக்க வேண்டுமா? ஆண்டவர் சொன்னதான காரியத்துக்கு நீ கீழ்ப்படிந்துதான் ஆக வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த வேணும். ஆனா அதற்கு முன்பதாக சொல்லி கொடுத்திருப்பாங்களா? சொல்லி கொடுத்திருக்கவே மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க? சுகம் கிடைக்கும், தேடி வந்தாச்சு, சுகம் தானே நமக்கு, ரைட்டு கிடைச்சிருச்சு, ஓகே நமக்கு சமாதானம் தானே, ஓகே பாச சொல்லிட்டாரு, ஓடி வந்துட்டோம். ஜெப கூட்டமா? ரைட்டு, ஜெப கூட்டத்துல எப்ப பார்த்தாலும் இந்த மெசேஜ் தானே நமக்கு, சுகம், விடுதலை, ஆசீர்வாதம் இதுதானே இருக்குது. வந்து கொஞ்ச நாள் போகத்தான் தெரியுது ஆண்டவர் எல்டிடியோட மோசமான ஆட்களா இருக்காங்க. பாரு, எல்டிடி கொண்டு வந்து அடிச்சு போட்டுட்டான். ஆனால் இவர்கள் கொஞ்சமா இல்ல, இவர்கள் கொண்டு வந்து போட்டுட்டு பாருங்க இப்படியெல்லாம் சொல்றாங்கன்னு நாமளே நினைச்சிருக்கிறோம். இதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் வரும் பொழுது ஆண்டவர் நமக்கு ஏற்ற வாசலை திறந்து கொடுப்பார். ஆனால் உள்ளுக்குள்ள வந்து நாங்கள் ஸ்திரப்படுகிறதுக்கு, உள்ளுக்குள்ள வந்து திடமனதாய் இருக்கிறது, பலமுள்ளவர்களாய் இருக்கிறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கையில இருதயம் பலமுள்ளதா இருக்கிறது, திட நம்பிக்கையோடு இருக்கிறதுக்கு வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தருக்கு காத்திரு. அப்ப காத்திருக்க தான் என்ன நடக்கிறது? திடமனதாய் இருக்க முடியும். இப்ப எந்த அளவுக்கு தேவ சமூகத்துல தேவனுடைய வார்த்தைக்கு நாங்கள் காத்திருக்கிறோமோ அப்பதான் ஆண்டவர் அந்த வார்த்தையை கட்டுப்போம். யோசுவா காத்திருந்தார் தேவ சமூகத்திலே, மோசே காத்திருந்தார் தேவ சமூகம். அதுதான் மோசே தைரியமாய் சொல்லுகிறார், திடமனதாயிருங்கள்.
நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள். ஆண்டவர் உங்களுக்கு முன்பதாக பயணிப்பார், நீங்கள் அவரோடு கூட பயணிப்பீர்கள். அப்பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையில வெற்றி, அப்பொழுதுதான் நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். சங்கீதக்காரன் சொல்ல, கர்த்தருக்கு காத்திரு, திடமனதாயிரு, அவர் உன் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார், கர்த்தருக்கே காத்திரு. அழகா சொல்லுகிற அடுத்த வசனத்தை வாசிக்க 90வது சங்கீதம் 12வது வசனத்தை கொஞ்சம் வாசிக்க தம்பி. 90:12. Enseigne-nous à bien compter nos jours, afin que nous appliquions notre cœur à la sagesse. Amen. Amen. வாசிக்க பாப்போம். நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். இந்த சங்கீதம் அருமையான ஒரு சங்கீதம், நாங்கள் வாசித்திருக்கிறோம். இது அருமையான மோசேயின் சங்கீதம். எழுதும் பொழுதே போட்டிருக்கு மோசேயின் சங்கீதம் என்று. இப்போ மோசே ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே முடிய போகிற காலம், மரணம் சந்தவிக்க போகிறான். அதுதான் சொல்லுகிறான், 70 வயது தான்பா ஒரு வாழ்க்கை, ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கை. அதனுடைய கொஞ்சம் ஒரு 10 வருஷம் ஆண்டவர் கூட்டி கொடுக்கிறான். அதனுடைய லாபம் என்ன? வருத்தமும் சஞ்சலமும் தான். ஓகே, இருக்கட்டும். இப்ப இந்த ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னு கேட்டா, இந்த ஜனங்களுக்கு மோசே இந்த சங்கீதத்தை எழுதி விவரித்து காண்பிக்கிறவர் என்னவென்று கேட்டால், தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் தேவ வார்த்தைக்கு தான் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். தேவ வார்த்தை தான் உங்களுக்கு நடத்தணும், தேவ வார்த்தை தான் உங்களுக்கு பேசணும். ஆகவே தேவ வார்த்தை பேச 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 பேசத்தான் உங்களுடைய வாழ்க்கையிலே விசுவாசம் வளரும், ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும். ஏனென்றால் தேவ வார்த்தை அன்றைக்கு யோசுவாவுக்கு வெளிப்படாவிட்டால் அவன் பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்பான்னு கேட்டா, 5 ராஜாக்களை பிடிச்சிருந்துட்டா பயமா இருக்குது, நீ திறந்து விடுன்னு சொல்லியிருப்பான். ஆனால் அவனுடைய இருதயம் எப்படியா இருந்துச்சு? திடமனதாய் இருந்துச்சு. அவன் பலமுள்ளவனாய் இருந்தான். இது 2 முக்கியமான ஒரு காரியம். அவன் பலன் கொண்டபடியால், அவன் ஆண்டவருக்குள்ள வேரூண்டப்பட்டபடியால், வார்த்தையிலே 100க்கு 100 வீதம் மோசே பார்த்து அவன் வேரூண்டப்பட்டபடியால், மோசே எப்பெல்லாம் தேவ சமூகத்துக்கு போறாரோ ஆண்டவருடைய வார்த்தை பேசுவார், ஆண்டவருடைய வார்த்தை சொல்லி கொடுப்பார். இதெல்லாம் பார்த்து 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 அதுக்கு பிறகு என்ன சொல்லுகிறான்? அந்த ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்கள் பயப்படாதீர்கள், உங்கள் இருதயம் பலன் கொண்டு திடமனதாயிருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருக்கணும். நீங்கள் பயப்பட வேண்டாம். உலகத்துக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பொருளாதாரத்தை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வியாதியை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சுற்றி இருக்கிறவர்களை கண்டு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருக்கணும். அதற்கு நான் உங்களோடு பிரயாணிக்கிறேன், நான் உங்களோடு பயணிக்கிறேன். இப்ப இந்த சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது பாருங்க, சொல்லுகிறார் இப்ப மோசையினுடைய சங்கீதம் அழகாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டா பாருங்க, வாசிக்க பாப்பா அந்த வசனத்தை 12வது வசனத்தை மறுபடி, நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்கள் ஆகும்படி. இப்ப என்ன பிரச்சனை கேட்டா, ஞான இருதயம் இருக்கிறது, ஆனால் ஞான இருதயம் வேண்டும் என்றால் அதுக்குத்தான் வேதம் சொல்லுகிறது. புதிய ஏற்பாட்டில் அருமையான ஒரு வசனம் இருக்கிறது, கலங்கம் இல்லாத ஞான பாலை நீங்கள் குடியுங்கள். இப்ப கலங்க பால் பாருங்க, கலக்குனா டேஸ்ட் இருக்காது, சுவையா இருக்கணும்னு பிரஸ் பால் குடிக்க வேண்டும். அந்த பிரஸ் பால் எங்க போனாலும் பாருங்க விலை கொஞ்சம் கூட. அந்த நேச்சுரலான பாலை நாம் எடுத்தோம்னு சொன்னா சரியான விலை, கொஞ்சம் விலை கூட இதை விட. ஆனால் இந்த கலங்கம் இல்லாத ஞானப்பாலை நீங்கள் குடிக்கும்படியாகத்தான் புதிய ஏற்பாட்டில் நாங்கள் பார்க்கிறோம். அதுதான் இங்கே மோசே அந்த சங்கீதத்தில் சொல்லும்படி சொல்லுகிறார், நாங்கள் ஞான இருதயமுள்ளவர்களாகும்படி. என்ன ஞானம்? தேவ வசனத்தினுடைய ஞானம், தேவ அறிவின் ஞானம், வேத அறிவின் ஞானம், வேத ஞானம் தேவை. இந்த ஞானம் இருந்தால் தான் ஜெயத்தை பெற்றுக் கொள்ளலாம். இந்த ஞானம் இருந்தால் தான் திட நம்பிக்கை வரும், திடமனதாய் இருப்போம், சோர்ந்து போக மாட்டோம். வியாதியை கண்டு அதை கண்டு இதை கண்டு பயந்து போக மாட்டோம். வியாதி ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆண்டவர் சுகம் கொடுப்பார். ஆண்டவர் எப்படியோ சுகம் கொடுப்பார், எப்படியோ என் குடும்பத்துக்கு ஒரு விடுதலை வரும், என் பிள்ளைக்கு ஒரு விடுதலை, எனக்கு ஒரு பிரச்சனைக்கு ஒரு விடுதலை, என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு மாற்றம் இருக்குது. ஏன்? என்னுடைய இருதயம் எப்படியா இருக்க வேண்டும்? ஞானமுள்ள இருதயம். எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தரலும். ஏனென்று கேட்டால் எங்களுடைய நாட்களை எண்ணணும். இந்த நாள்ல ஆண்டவரை கத்த ஒவ்வொரு நாளிலும் உங்களுடைய சமூகத்துல நான் இருக்கிறதுக்கு நீர் உம்முடைய வார்த்தை தான் எனக்கு பேச வேண்டும் என்று தெளிவாய் சொல்லப்படுகிற ஒரு காரியமா இருக்கு. இரண்டாவது வேதமா போற இரண்டாவது பலன் கொண்டு திடமனதா இருக்கிறதுக்கு ஒரு அருமையான ஒரு காரியம் நமக்கு தேவை. என்ன தேவை? ஆவியானுடைய வரம் தேவை. இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. இப்ப ஆவியானுடைய வரம் இல்லாதபடியால் என்ன நடக்கிறது?
ஆவியானுடைய கண்ட்ரோல் நமக்குள்ள இல்லாதபடியால், நாம கண்ட்ரோல் பண்றபடியால் கொஞ்சம் நம்முடைய இருதயம் அடிஞ்சு போகிறது, நம்முடைய பலன் குறைஞ்சு போகிறது. எடுத்து வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரத்துல 3ல இருந்து வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் டக்குனு போடுங்க பார்ப்போம். தம்பி ஒருக்கா வாசிங்க பார்ப்போம். 2 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 3வது வசனத்துல இருந்து 6 வரை கொஞ்சம் வாசிங்க பார்ப்போம். Si en effet nous vivons dans la réalité humaine, nous ne combattons pas de façon purement humaine. En effet, les armes avec lesquelles nous combattons ne sont pas humaines, mais elles sont puissantes, grâce à Dieu, pour renverser des forteresses. Nous renverserons les raisonnements et tout obstacle qui s'élève avec orgueil contre la connaissance de Dieu, et nous faisons toute pensée prisonnière pour que obéisse à Christ. Amen. Nous sommes aussi prêts à punir toute désobéissance dès que votre obéissance sera entière. Amen. வாசிங்க பார்ப்போம். 3வதுல இருந்து வாசிங்க பார்ப்போம். 10வது அதிகாரம். நாங்கள் மாம்சத்தில் நடக்கிறவர்களாய் இருந்தும் மாம்சத்தின்படி போர் செய்கிறவர்கள் அல்ல. இப்ப பவுல் கொரிந்திய சபைக்கு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், முதலாவது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும். இப்ப பலன் கொண்டு திடமனதா இருக்கிறதுக்கு பிரதானமானது ஒன்று வார்த்தை. 2வது ஆவியானுடைய வல்லமை தேவை, ஆவியானுடைய பிரசன்னம் தேவை, ஆவியானுடைய மகிமை தேவை. அது இல்லாவிட்டால் நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. இப்ப தெளிவாய் சொல்லப்படுகிறவர்கள், நாங்கள் மாமிசத்தில் நடக்கிறவர்களா இருந்தோம், மாமிசத்தினில் போர் செய்கிறவர்கள் அல்ல. அடுத்த வசனம், எங்களுடைய போராயுதங்கள், பாருங்க, எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவைகளாயிராமல், மாமிசத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல். அப்ப என்ன எங்களுடைய போராயுதம் மாமிசத்தில் எங்களால முடிவெடுக்க கூடாது. ஏனென்று கேட்டால் மாமிசம் எதை சொல்லும்? பலவீனத்தை காண்பிச்சு கொண்டே இருக்கும். மாமிசம் எதம் சொல்லும்? குறைகளையே பேசிக்கொண்டு. என்ன குறைகளை பேசுங்க? எனக்கு ஐஸ்வர்யமான இருக்க முடியாது, நன்மையானதை பெற்றுக்கொள்ள முடியாது, சுகம் எனக்கு கிடைக்காது, எனக்கு விடுதலை கிடைக்காது. இது சத்துரு உள்ள பூந்துருவான், உள்ள பூராம. அதுக்குத்தான் அவர் முதல்ல 3வது வசனத்துல சொல்லுகிற ஒரு காரியம் என்னன்னா, மாமிசத்துல நீங்கள் இந்த காரியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ள கூடாது, மாமிசம் உங்களுக்கு வேலை செய்யக்கூடாது. நீங்கள் ஆவிக்குரிய, பாருங்க நல்லா பிரிச்சு எடுத்திருக்கோம், ஆவிக்குரியவர்கள். இப்ப ஆவிக்குரியவர்கள் மாமிசத்துக்குரியவர்களாய் மாறிடக்கூடாது. இப்ப நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள்? பலன் கொண்டு திடமனதா இருக்கிறதுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஆவியானவருடைய உதவி தேவை. ஆவியானுடைய உதவி இருக்கிறவர்கள் தான் ஆவிக்குரியவர்கள். ஆவியானவருடைய உதவி இருக்கிறவர்கள் தான் ஆவியிலே செயல்படுவார்கள். சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார், பாருங்க, தெளிவாய் சொல்லப்படுகிறார், எங்களுடைய போராயுதங்கள் மாமிசத்துக்கேற்றவர்களாய் இராமல். அடுத்து வாசிப்போம். அரண்களை நிர்மூலமாக்குறதுக்கு, பாருங்க, அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு. இப்ப அரண்களை நாங்கள் மாமிசத்துல போய் அப்படியே முடிஞ்ச அளவு தள்ளி தான் பாருங்களேன், உடைக்கவே முடியாது. எப்படி உடைக்க முடியும்? புல்டோசரை கொண்டு வந்து உடைச்சால் ஒழிய நம்மளால உடைக்க முடியாது. புல்டோசரும் சில நேரங்களில் பெச்சு போனாலும் பெரிய பிரச்சனை டயர்ல. இப்ப என்ன நடக்குது? இப்ப கற்றுக் கொடுக்கிறார். இப்ப ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், மாமிசத்துக்கு கேட்டவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதற்கும் தேவ பலமுள்ளவர்களாய் இருக்கிறது. பாருங்க, தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. இதுதான் இருதயம் திட மனதா இருக்கணும். இதுதான் பலன் கொண்டு இருக்க வேண்டும். இது 2 முக்கியமான ஒரு காரியம். பலன் கொண்டு திடமனதா இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆவியானுடைய பலன் தேவை. ஆவியானுடைய பலன் இல்லாவிட்டால் என்ன மடிஞ்சு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இன்னைக்கு பாருங்க, இலங்கையில 70 விதமான பேர் கஞ்சாவுக்கு அடிமை ஆயிட்டாங்க. 70 விதமான பேர், 30 விதமான பேர் தான் இருக்கிறாங்க. அதுல 30 விதமான பேர் எத்தனை பேர் மறைமுகம் அடிக்கிறாங்கன்னு நமக்கு தெரியாது. இப்ப 70 விதமான பேருடைய வாழ்க்கையை பார்த்தோம்னா கொஞ்சம் இந்த ஐஸ் கஞ்சா என்ன செய்யுது? ஐஸுடைய அந்த போதை என்ன செய்யுது? குடிக்க அப்படியே ஃப்ரீயா கொடுத்தாங்க. எல்லா ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் ஃப்ரீ. அப்ப ஃப்ரீயா கொடுக்க என்ன நடக்கிறது? அவர்கள் அதை தேடி போயிட்டு காசு கொடுத்து வாங்குறதுக்கு தான் கவர்மெண்ட் பழக்குனுச்சு. கவர்மெண்ட் எப்படி செஞ்சிச்சு? அதை ஃப்ரீயாவே அதை உருவாக்கி. பாருங்க, எங்கட ஊர்ல தேயிலை தோட்டம் தான் இருக்கு, வேற ஒன்றுமே இருக்காது. மரக்கறி தோட்டம் நல்லா வேணுங்கிற மாதிரி பிரஸ் மரக்கறி எடுத்து வட்டிவா சாப்பிடலாம். வேணுங்கிற கீரை வகைகள், வேணுங்கிற விதவிதமான தேயிலை இருக்குது, விதவிதமாய் குடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அங்க கொண்டு போய் தான் அந்த ஃபேக்டரியே திறந்தாங்க. ஏன் அங்க கொண்டு போனா தெரியாதுன்ட்டு. ஆனால் காலங்கள் போக நாட்கள் போக கண்டுபிடிச்சாச்சு. அதனால தான் எங்களோட ஊர்ல சாப்பாட்டுக்கு வழி இல்லாட்டியும் பரவாயில்ல, போதையை வாங்கக்கூடிய அளவுக்கு காசு வச்சிருக்காங்க. சாப்பாட்டுக்கு வழி இல்லை, அடுத்த நேரம் என்ன செய்யறதுன்னு தெரியல, அடுத்த நேரம் சாப்பாட்டுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனால் இது வாங்குறதுக்கு வேறையா எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்ப 70 விதமான பேர் அடிமையாயிட்டாங்க. ஆனால் இங்க வேதம் என்னத்தை காண்பித்து கொடுக்கிறது பாருங்க, எங்களுடைய போராட்டங்கள் மாமிசத்துக்கு ஏற்றவராய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குகிறதுக்கு
தேவ பலமுள்ளதா இருக்கணும். இப்ப பாருங்க, இந்த கஞ்சா அடிக்கிறவங்களோட வாழ்க்கை என்ன, கொஞ்சம் கொஞ்சமா பலன் அப்படி 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 அப்படியே போயிட்டு எல்லாம் நரம்பு கிரம்பு எல்லாம் செத்து கடைசியில அந்த பலன் குன்றி போய் குறைஞ்சு போய் அந்த ஆத்மா அநியாயமா நரகத்துக்கு போகுது. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய ஆத்மா எங்கே போகிறது? டிரெக்டுமோ பரலோகம், டிரெக்டா பரலோகத்துக்கு. இப்ப இதுக்கு என்ன தேவை? பலம் தேவை. இதுதான் பவுல் கற்றுக் கொடுக்கிறார். நிறுவனமாகிறதுக்கு தேவ பலமுள்ளவைகளா இருக்கிறது. அடுத்த வாசிங்க பார்ப்போம். அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா பாருங்க, மேட்டிமையும். இப்ப அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும், நமக்கு தெரியும் தர்க்கம், நம்ம கொஞ்சம் ஜெபிச்சிட்டோம் சொன்னா நம்ம கீழ் வீட்டுல இருக்க முடியாது, அடிப்பா. போன வாரம் உபவாச கூட்ட சுமதி அக்காக்கள் வந்திருந்தாங்க. ஆனா நேத்து இரவு ஃபுல்லா வெளியில ஒரே பாட்டு சத்தம். நேற்று படுக்கும் பொழுது 12 மணி ஆயிடுச்சு. நாங்க இப்படி ஒவ்வொரு பின்னுக்கு அந்த வீட்டுக்காரனை பார்த்தா நல்ல பாட்டு போட்டுக்கணும். சுமதி அக்கா வந்தாங்க எங்களுக்கு விசாரிக்கிறது, துக்கம் விசாரிக்க. பயங்கர பாட்டு நமக்கு தெரியும். ஆனா நாங்க கொஞ்சம் ஜெபிச்சு கொஞ்சம் ட்ரம்மை கொஞ்சம் உயர்த்திட்டாரு. கதவு கொஞ்சம் லேசா திறந்துருச்சு, ஜன்னல் பெல்கனி கொஞ்சம் திறந்துருச்சு. போலீஸ்காரன் அடிச்சு புடிச்சு வந்துட்டான். வந்து என்ன சத்தம், அது சத்தம். ஆனா அதுக்கு முன்பதாக நாங்க 4-5 தரம் டெலிபோன் பண்ணோம். இந்த எங்கட 15வது மாடியில ஒரு மனுஷி கீழே விழுந்து செத்து போனா, நல்ல கல்யாணம் முடிச்சு பாவம். நாங்க அடிச்சோம். எங்கட வீட்டு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கு, தங்கச்சி வீட்டு முன்னுக்கு உட்கார்ந்து இருக்கு. ஐயா வந்து கொஞ்சம் பாருங்க. உனக்கு என்ன செய்யறா? எங்களுக்கு ஒன்று செய்யல. ஆனா நான் கதவை திறந்து கேட்டேன், என்ன வேணும்? இன்டர்நெட் வேலை செய்யல, அதனால இருக்கிறேன். சரி பரவாயில்ல, நீ இருந்தா தலைவலியை கொண்டு வந்து போட்டு அங்கனே இருந்துருச்சு அக்காச்சி. பிறகு சரின்னு பிறகு கண்ணாடி கொஞ்சம் கொஞ்சம், ஏன்னா சாக போற நேரத்துல ஒரு மனிதன் தான். ஆவிக்குறிகளுடைய மரணத்துக்கும் உலகத்தினுடைய மனிதர்களுடைய மரணத்தை நீங்க கவனிச்சு பாருங்க நல்லா. நீங்க ஒருவேளை நீங்க கொஞ்சம் சோதித்து பாருங்க. நான் சொல்றத சாக போற ஒரு ஆளுடைய முகத்தை பாருங்க, நல்லா தெரியும் உங்களுக்கு. அதுல எந்த பிரகாசமும் இருக்காது. அது அப்படியே அது ஒரு வித்தியாசமா இருக்கும். நான் ஒருக்கா எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு அப்பார்ட்மெண்ட்ல ஒரு அக்கா இருக்கிறாங்க. நான் முன்னாடி விளைஞ்ச பேக்கரியில ஏகப்பட்ட பான் கொண்டு வரலாம். ஏகப்பட்ட பான் வந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கொண்டு வரலாம். என்கிட்ட செவ்வாய்க்கிழமை பூட்டுறபடியா பானை எடுத்துட்டு வரலாம். எடுத்துட்டு வரும்பொழுது நான் தானா வச்சிருந்தா பிறகு எனக்கு இன்னும் உடம்பு கூடிரும், இன்னும் வயிறு வடிச்சு போயிருங்கிறதுக்காக என்ன பண்றது, பக்கத்துல இருக்க எல்லாருக்கும் கொடுக்கறது. விதவிதமா பான் கொண்டு வர்றது, விதவிதமா கொண்டு வர்றது. வேணுங்கிற பான் நான் விளைஞ்ச பேக்கரி எப்படியாப்பட்டது. அப்போ வரும்பொழுது பஸ்ல வரும்பொழுதே அந்த அக்கா ஏறுவாங்க. பிள்ளைகள் இல்லை அவங்களுக்கு. உடனடியா என்ன தம்பி, என்ன உடனடியா நான் பான் சுக்கலாவையோ வேணுவாசிரியோ இந்த பிரதீபா கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி கொடுத்துருவேன். கொடுத்தவுடன் என்ன நடக்குது, கொண்டு போய் சாப்பிட்டு இருப்பாங்க பாவம் ஒவ்வொரு. ஆனால் அவங்க அடுத்த நாள் சாக போறாங்க. நான் பஸ்ல வாரேன். அப்போ இப்ப கிட்டடியில ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி பஸ்ல வரும்பொழுது சொன்ன வீட்டுல வந்து, நீ இந்த மனுஷன முகத்தை பார்த்தா எனக்கு நல்லா இல்லை, மற்ற நாளைக்கு கதப்பது அப்படியே ஏதோ ஒரு பெட்டியில வச்ச முகம் தான் இருக்குது. இந்த சாட்சி பெட்டியில வச்ச மாதிரி தான் முகம் இருக்கிறது சொல்லி அடுத்த நாள் பார்த்தா அக்காஜி போய் சேர்ந்துட்டு இருந்த இடத்துல புருஷன் வேலைக்கு போயிட்டார். அந்த ஸ்பாட்ல வீட்டுல இருந்து பிள்ளைகள் இல்ல பாவம், ஒரு ரொம்ப கஷ்டத்துக்கு. நான் எத்தனையோ முறை சேர்ச்சுக்கு நாங்கள் கூப்பிட்டுருக்கேன், எத்தனையோ முறை ஆண்டவருக்கு சொல்லியிருக்கேன், அவங்க கண்டுகொள்ள இருக்கட்டும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, இப்ப என்ன தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமா எது எழும்புகிறதோ எல்லா வாசிக்க பார்ப்போம். தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப என்ன பண்ற, இப்ப எல்லாம் கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆவியானவர் இல்லாவிட்டா சடார்னு நமக்கு தெரியுதானே, ரொம்ப கோபம் வந்துடும். சட்டார்னு வேற ஏதாவது பிரச்சனை வந்துடும், டக்கு புக்குன்னு பேசிடுவோம். வாயில இல்லாத, ஆண்டவரே உனக்கு கண் இல்லையா, அது இல்லையா, இது இல்லையா, நீ என்ன அப்படி பண்ற, எப்படி பண்ற, அது பண்ற, இது பண்ற, என்ன தாங்க முடியல வியாதி. இது நாம் எல்லாருமே நம்ம வாழ்க்கையிலும் வந்த ஒரு காரியம், இது ஒன்றும் புதுசு கிடையாது. இப்ப ஆவியானவர் உள்ளத்துக்குள்ள வந்துட்டா என்ன நடக்கிறது, நம்முடைய போர் ஆயுதங்கள், எப்படியாப்பட்ட போர் ஆயுதங்கள், அரண்களை முறியடிக்க. அப்ப என்ன அரண்னு பார்க்கணும். வீட்டுல என்ன அரண் இருக்கு? ஒரு வியாதி ஒரு அரணா, பொருளாதாரம் ஒரு அரணா, இல்ல குடும்ப பிரச்சனை ஒரு அரணா, வீடு இல்லாத ஒரு பிரச்சனையினோட அரணா, இல்ல இவ்வளவு காலம் வந்து விசா இல்லாத ஒரு அரணா, ஏன் படிப்புல முன்னேற முடியாத ஒரு அரணா, ஏன் குடும்பத்திலே ஒரு சரியா கட்ட முடியாத ஒரு அரணா, என்ன என்ன அரண் இருக்கு? இந்த அரண்களை முறியடிக்கிறதுக்குத்தான் ஆவியானுடைய பலன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் மோசேக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். என்ன பலன் கொண்டு திடமனதாயிருந்த. அப்ப வார்த்தை இருந்தால், ஆவியானவர் இருந்தால் திட நம்பிக்கை இருக்கும்,
திடமனம் இருக்கும். இப்ப ஆவியானவரும் இல்ல, தேவனுடைய வார்த்தையும் இல்லாவிட்டால் என்ன நடக்கிறது? கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும் பொழுது, போராட்டங்கள் வரும் பொழுது அரண்களை எங்க இருக்கிற உடுப்பே நம்மளால எடுத்து வைக்க முடியாது, பிறகு இந்த அரண்களை உடைக்கிற முடியும். இருக்கிற சாமானத்தையே தூக்கி எடுத்து வைக்க முடியல, பிறகு எப்படி அரண்களை உடைக்க முடியும்? ஒரு காலமும் முடியாது. இதுக்குத்தான் ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிறார். பாருங்க, அடுத்து சொல்ல முடியும், அவைகள் நாங்கள் தர்க்கங்களையும், வர்ற போராட்டம் பிரச்சனை எது வந்தாலும் சரி, சுற்றி இருக்கிற என்ன காரியம் வந்தாலும் சரி, தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், இப்ப தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், தேவனுடைய அந்த நாமத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், வேதத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், பரலோகத்தை அறிகிற அறிவுக்கு விரோதமாய், நன்மையை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும், பாருங்க என்னென்ன மேட்டிமையாய் காணப்படுகிறதோ நிர்மூலமாக்கி, ஆண்டவர் அதை அப்படியே நிர்மூலமாக்கி, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்குள் கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். இப்ப என்ன அடுத்த வசனத்தை போகும், சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அடுத்த வசனத்தை வாசிக்க பார்ப்போம். உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எல்லா கீழ்ப்படியாமைக்கு தக்க நீதியுள்ள தண்டனையை செலுத்த ஆயத்தமாய் இருக்கிறோம். நல்லா கவனிக்கணும், 2 தண்டனை இருக்கிறது. கொலை செய்யறவனுக்கு டைரக்டமா இங்க ஆயுள் தண்டனை. பாருங்க, கடந்த நாட்கள் இந்த எங்கட வீட்டுல இருந்து பார்த்தா தெரியும், சுமதி அக்காட வீருக்காரன் ஊராம்புரை என்ன துறைன்னு தெரியல, ஒரு ஊராம்புரை ஏதோ ஒரு துறை உண்டு. 2 பேர் இருந்தாங்க. 2 பேரும் தாய் மகளையும் வந்து வீட்டுல இருந்தவனே கொண்டு போட்டான். வீட்டுல இருந்தவனை நல்லா கவனிங்க, பிராமகன் சொன்னா அண்ணன் மகன் சொல்றாங்க. இப்ப இவன் என்ன பண்ணிட்டான்னு கேட்டாங்க, அதே வீட்டுக்குள்ள 2 வருஷம் இருந்தான், அதே அவங்களோட சேர்ந்து சாப்பிட்டான். பாருங்க, இலங்கையில நம்ம ஆட்கள் இருக்கிற வேலை, அதே வீட்டுல இருந்து சமருக்கு இருந்து ஒரே டேபிள்ல சாப்பிட்டு, ஒரே என்ன சொல்றது கதிரையில இருந்து டிவி பார்த்து, ஒரே டாய்லெட்டுக்கு போயிட்டு, ஒரே துசுல குளிச்சு, ஒரே கிச்சன்ல போய் சாப்பிட்டு வளர்ந்தவன், அங்கே இருந்தவன் என்ன பண்ணிட்டான், தாயையும் மகளையும் அவனே குத்தி கொண்டான். இவ்வளவு பெரிய ஒரு கொடூரமான ஒரு காரியம். எப்படியாப்பட்ட ஒரு ஆவி கிரிகை செய்து பாருங்க. இது எப்ப நடந்துச்சு? 2019ஆம் ஆண்டு நான் சொல்ற காரியம். அதாவது 2019ஆம் ஆண்டுக்கு முன்னுக்கு நடந்த சம்பவம். அப்ப அவ்வளோ பெரிய ஒரு காரியம் பாருங்க. அந்த என்ன ஒரு காரணம்னு கேட்டாக்க, சத்ரு உள்ள வந்துட்டா என்ன செய்யறது ஏது செய்யறதுன்னு தெரியாது. ஏன்னு கேட்டால் சத்ரு மாமிசமே கண்ட்ரோல் பண்ணிடும். இது சரி பரவாயில்ல, இதை செஞ்சிடுவோம் அவன் நினைச்சு கொண்டானா, அவன் என்ன அவனுக்கிட்ட கேட்க அவன் சொல்லியிருப்பான், ஐயோ நான் நினைச்சிருக்க மாட்டேன், ஆனா செய்ய வேண்டிய சூழ்நிலை வந்துட்டு. ஒரு காலமும் அந்த மனுஷனுடைய ஆவி அதை செய்கிறதுக்கு ஆண்டவர் சந்தர்ப்பத்தை கொடுமா. என்றைக்கு சத்துரு உள்ள போகிறானோ அன்றைக்கு தான் அந்த காரியம். அப்ப பாருங்க, வேதம் சொல்லுகிறதே, அப்ப உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது எப்ப? அப்ப யோசுவா அந்த மோசேயுடைய வார்த்தை, ஆண்டுடைய வார்த்தை என்று கீழ்ப்படிஞ்சானோ அதை அவன் ஏற்றுக்கொண்டான். பலன் கொண்டு திடமனதாய் இரு என்று மோசே கற்றுக் கொடுத்தார். இப்ப யோசுவாவுக்கு ஆண்டவர் பேசின உடனே அதை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் பலன் கொண்டு திடமனதாயிருங்கள், அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, உலகத்தை பார்த்து நீங்கள் பயப்படக்கூடாது, அந்த 5 பேர் ராஜாக்களை பார்த்து நீங்கள் நீங்கள் பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, நீங்க கெபியில போட்டுட்டீங்க, நீங்க கேட்டை போட்டு அடைச்சிட்டீங்க, ஆகவே அதை கண்டு பயந்துடக்கூடாது. இப்ப இதுல என்ன ஒரு முக்கியமான ஒரு அர்த்தம், நம்முடைய வாழ்க்கையில வியாதிகளோ போராட்டமோ அந்தந்த பிரச்சனைகளோ, எந்த பிரச்சனையும் முதல் லிஸ்ட் போட்டு பார்க்கணும். இதெல்லாம் ஆண்டவர் சிலுவையிலே அது ஏற்கனவே அடிச்சிட்டார், ஏற்கனவே அரைஞ்சிட்டார். பிறகு என்னத்துக்கு இதை குறிச்சு கவலை? இதுக்கு என்னத்துக்கு பெரிய ஒரு டாக்குமெண்ட்ஸ் தேவை? இதுக்கு என்னத்துக்கு பெரிய பட்டியல் தேவை? அவசியம் இல்லையே. இதை விசுவாசித்துட்டோம் நாங்க, இந்த வார்த்தையை நம்பிட்டோம் நாங்க, இந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். இதனுடைய காரியம் என்ன? அரண்களை உடைக்கத்தக்கதான ஒரு பலன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பலன் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, உங்கள் கீழ்ப்படிதல் நிறைவேறும் போது, எப்ப அந்த தேவ வார்த்தையினுடைய கீழ்ப்படிதல் நிறைவேறுகிறதோ அன்றைக்கு தேவ நீதி வெளிப்படும், அன்றைக்கு தேவ பிரசன்னம் வெளிப்படும், அன்றைக்கு நன்மை நம்முடைய வாழ்க்கையில நடக்கும். இது ஆண்டவருடைய வார்த்தை உறுதியாய் சொல்லப்படுகிற ஒரு காரியம். இது 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18ஆவது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். நேர போகுது. 2 கொரிந்தியர் 3:18 வாசிக்க பார்ப்போம். Nous tous, dont le visage découvert reflète la gloire du Seigneur, nous sommes transformés en la même image, de gloire en gloire, par l'Esprit du Seigneur. Amen. வாசிக்க பார்ப்போம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது. பாருங்க, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியானவருக்கு கர்த்தரால் அந்த சாயலாக
தானே ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம். நல்லா கவனிக்கணும். இதை முன்னுக்குள்ள வசனத்தை நீங்க வாசிங்கன்னு சொன்னாங்க, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்க விடுதலை, முதல் வசனம் சொல்லுகிறது. அதுக்கு பிறகுதான் இந்த 17வது வசனம் சொல்கிறது, ஆவியானவர் எங்கே உண்டோ அங்கே விடுதலை. இப்ப 18வது வசனத்துக்கு வரும் பொழுது பவுல் சொல்லுகிறார், நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமை கண்ணாடியிலே பார்க்கிறது போல. கண்ணாடியில நமக்கு பார்த்தா நமக்கு தெரியும் நம்முடைய முகம், நமக்கு தெரியும். எங்க போனாலும் கண்ணாடி நமக்கு முக்கியம். அதான் கார்லயும் 2 கண்ணாடி இருக்கு, இந்த பக்கம் ஒன்று இந்த பக்கம் ஒன்று நமக்கு தெரியும். டக்குன்னு இதுக்கு அலசியாட்டி இதை பார்த்துருவோம், இந்த திறந்து பார்ப்போம். டக்குன்னு டிரைவிங் சீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி பார்த்துருவோம், ஏதாவது பிரச்சனை இருக்கா முகத்துல, ஏதாவது என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்துட்டு ஓடுவோம். ஏனென்று கேட்டா நம்மளோட முகத்தை நாம பார்க்கணும். இதுதான் ஆவியானவருக்கு அடையாளமாக சொல்லி கொடுக்கிற ஒரு காரியம் என்னவென்று கேட்டால், கண்ணாடியிலே பார்க்கிறது போல நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது, நேச்சுரல் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது. ஆவியானவர் நமக்குள்ள இருந்தால் அவருடைய மகிமை வெளிப்படும், அவருடைய பிரசன்னம் வெளிப்படும், அவருடைய தயவு வெளிப்படும். ஆகவே நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்கள், அடுத்தடுத்து வசனங்கள் இருக்கிறது, வாசிக்கிறதுக்கு நேரம் இல்லை. ஆனபடியால் நம்முடைய வாழ்க்கையில ஒன்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்று கேட்டால், முதலாவது பலன் கொண்டு திடமனதாய் இருக்கிறதுக்கு தேவ வார்த்தை பிரதானமானது, 2வது ஆவியானுடைய வல்லமை பிரதானமானது, 3வது அந்த ரட்சிப்பின் உறுதி தேவை. இது அடிக்கடி நான் சொல்லுகிற ஒரு காரியம். ரட்சிப்பின் உறுதி இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில அந்த ரட்சிப்பினுடைய உறுதிக்கு அடையாளம் என்னவென்று கேட்டால், தேவனை முழுமையாய் விசுவாசிக்கிறது, தேவனை முழுமையாய் நம்பி இருக்கிறது, ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார், அவர் என்னோடு பயணிக்கிறார். இதுதான் பிரதானமான ரட்சிப்பினுடைய உறுதி. அவருடைய வார்த்தை எனக்கு போதுமானது, அவருடைய வார்த்தையிலே நான் நிலை கொள்ளுகிறேன். ஆகவே ஆவியானவர் எனக்குள்ள இருக்கிறபடியால், அவர் எனக்குள்ள மகிமையாய் உள்ளத்தில் இருக்கிறபடியால் மகிமை வெளிப்படுகிறது, தேவ பிரசன்னம் வெளிப்படுகிறது. எந்தெந்த அரண்கள் கட்டப்பட்டிருக்கிறதோ, 5 ராஜாக்களை பிடித்த பொழுது என்னென்ன அவன் கண்டு பயந்துராதீங்க, அவங்களை கண்டு நீங்க கலக்க வேண்டிய, நீங்க பிடிச்சிட்டு வந்துட்டீங்க, ஆனால் அவர்களை கொல்ல போகிறோம், அவர்களை நாங்கள் சமமாக்க போகிறோம். ஆனபடியால் நீங்கள் பயப்பட தேவையில்லை. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஆவியானவர் உள்ளுக்குள்ள இருந்தார் என்று சொன்னால், அவருடைய பிரசன்னம், நம்முடைய மகிமை நமக்குள்ள இருக்கும் என்று சொன்னால், திடமனதாய் இருந்து நம்முடைய வாழ்க்கையில திட நம்பிக்கையோடு கூட, திட விசுவாசத்தோடு கூட பலன் கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை பயணம் செய்கிறதுக்கு போதுமான ஒரு காரியமா இருக்கிறது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். கிருபை இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த அருமையான இந்த நல்ல வேலைக்காக உம்மை துதிக்கிறோம். பரிசுத்தமான நல்ல பிதாவே, இந்த நாளிலே பலன் கொண்டு திடமனதாயிரு ஆண்டவரே. உம்முடைய வசனம் எங்களுக்கு ஒரு போதுமானதா இருக்கிறது ஐயா. என்னென்ன அரண்கள் எங்களுடைய குடும்பத்திலே, எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ எல்லாவற்றையும் ஆண்டவரை முறியடிக்கத்தக்கதான அந்த வல்லமையில் ஆவியானவர் எங்களுக்குள்ளே கிரியை செய்கிறபடியா, ஆவியானவரே எங்களோடு கூட இருக்கிறபடியா நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த வார்த்தையை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. உடைய வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினபடியா நன்றி. நீர் வார்த்தையின் மூலமா எங்களோடு பேசினபடியா நன்றி. அப்படியே கண்களை மூடி சோத்திர